வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு கும்பராசி. காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசி கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் குருவோட வீட்டில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல குரு பகவான் மேஷ ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் கன்னி ராசியில் புதனோட வீட்டில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. இந்த வருடம் வந்து உங்களுக்கு சனி பயிற்சியும் கிடையாது, அதாவது உங்கள் ராசிநாதன் சனி பயிற்சியும் கிடையாது, ராகு கேது பயிற்சியும் கிடையாது. குரு மட்டும் மாறுவார். குரு பயிற்சி மட்டும் உங்களுக்கு நடக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க குரு 4ஆம் இடத்துக்கு வர்ற மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது மே மாதம் ஆரம்ப பகுதியிலே உங்களுக்கு குரு பயிற்சி நடந்துடும். ஏன்னா கும்பராசிக்காரங்களை வந்து பாருங்கள், கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க, மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிடலாம். ஏன்னா போன வருஷம் 2023 அந்த அளவுக்கு பிரச்சனை. 2023 கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க கும்பராசி நேயர்கள். குறிப்பிட்டு சொல்லப்போனால் எந்த நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் பாதிப்பு கம்மியாக தான் இருந்தது. இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் சதய நட்சத்திரக்காரங்களும் தான் உச்சக்கட்டமான பாதிப்பில் இருக்கீங்க. இப்போ வந்து சனி பகவான், இப்போ நம்ம பிப்ரவரி மாதத்துக்கு பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சதய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். அதனால் சதய நட்சத்திரக்காரங்க இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து பாருங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அப்படியே ட்ராவல் ஆக போகிறாரு சனி பகவான் இந்த வருடம். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவிட்ட நட்சத்திரக்காரங்கிட்டையும் அதே மாதிரி வந்து சதய நட்சத்திரக்காரங்கிட்டையும் கேட்டாலே சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது, 2023 எப்படி இருந்ததுன்னு கேட்டாலே சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பிரச்சனை, பணப்பிரச்சனை. பணம்னா என்னென்னு சனி பகவான் புரிய வச்சிருப்பார் உங்களுக்கு. சொந்தக்காரங்கன்னா யார், கூட இருக்கவங்களாம் யார், நல்லவங்க யார், கெட்டவங்க யார், இதெல்லாமே சனி பகவான் நல்ல ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பார். யார் நல்லவங்கன்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் இந்த காலகட்டங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும். கும்பராசி நேயர்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய வருடம் தான் இந்த 2024, சரிங்களா? ஏன்னா பொதுவாகவே ஒரு பாருங்கள், ஜென்ம சனி 7.5 சனியில் அந்த கடைசி பகுதி, அதாவது 7.5 சனியில் உங்களுக்கு அந்த கடைசி பகுதியில் உங்களுக்கு பாத சனி இல்லை ஆரம்ப பகுதி விரைய சனி, இது கூட பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க. அந்த நடுப்பகுதி வருது பார்த்தீங்களா, அந்த ஜென்ம சனி வருது பார்த்தீங்களா, அதில் தான் ஒருத்தருக்கு மன ரீதியான பாதிப்பு வரும். பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே வரும். வாய் விட்டு அழுகிற அளவுக்கு தன்னோட வேதனையை, தன்னோட கஷ்டத்தை அடுத்தவங்ககிட்ட வாய் விட்டு சொல்லி அழுகிற அளவுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இதெல்லாமே நீங்கள் உங்களுக்கு நடந்தது அவிட்ட நட்சத்திர நேயர்களுக்கும் சதய நட்சத்திர நேயர்களுக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த வருஷம் கவனமாக இருங்க, சரிங்களா? ஒரு சில பேருக்கு பாதிப்பு போயிட்டுருக்கு. முழுசாக பாதிப்பு சனி பகவானால் வரப்போகுங்கிறதுனால நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் இந்த வருஷம், சரிங்களா? மொத்தமாகவே இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் கவனமாக இருங்க. ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே சனி பகவான் பூந்த மாதிரி, சரிங்களா? ஏன்னா ராசிங்கிறது என்ன, உடல். அந்த ராசிக்குள்ளே ஒரு இருட்டு போகுதுன்னு அர்த்தம். ஒரு இருள் கிரகம், அதோட இருள் கிரகத்தோட தாக்கம் நம்ம மேலே படுறதுனால உடம்பு டயர்டாக இருக்கும், சோம்பேறித்தனமாக இருக்கும், ரொம்ப நேரம் தூங்குவாங்க. கும்பராசிக்காரங்க ரொம்ப டயர்டாக இருக்கும், அடித்து போட்ட மாதிரி இருக்கும், ரொம்ப நேரம் தூங்குற மாதிரியே இருக்கும், தூக்கம் அதிகமாக வரும், யார்ட்டையும் வாய் விட்டு பேச மாட்டாங்க, அதை வாய் கொடுத்து பேச மாட்டாங்க, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் உங்களுக்கு. வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களாம் பாருங்கள் குழப்பத்தில் இருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாமல் புலம்பிகிட்டு இருக்காங்க கும்பராசி நேயர்கள். வேலை செய்கிற இடத்துல பாருங்கள் அந்தளவுக்கு குழப்பம், மனவேதனை, மன உளைச்சல், அந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறனால அடுத்தவங்கள்ட்ட பேசுகிற கூட அவங்களுக்கு தோண மாட்டேங்குது. பித்து பிடிச்சவங்க மாதிரி இருக்காங்க கும்பராசி நேயர்கள். அதனால் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும், சரிங்களா? இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்ம சனி போயிட்டு இருக்குங்க. ஜென்ம சனியில் சனி பகவான் சில பாடங்களை கற்றுக் கொடுப்பார், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கற்றுக் கொடுப்பார். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், சரிங்களா? சொந்த தொழில் ஒரு சில பேர் ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறீங்க. இந்த காலகட்டங்கள்லாம் ஆரம்பிக்கவே கூடாது. 2025 நம்ம ஏப்ரலுக்கு அப்புறம் பார்ப்போம் சொந்த தொழில் நீங்கள் ஆரம்பிக்கலாமா வேண்டான்னு. அது நம்ம உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ இந்த ஜென்ம சனி காலகட்டங்களில், இந்த 7.5 சனி காலகட்டங்களில் நீங்கள் சொந்த தொழில் நீங்கள் ஆரம்பிக்கவே கூடாது. ஜென்மசனி பொதுவாகவே ஜென்ம சனியில் அஷ்டம சனியில் சொந்த தொழில் ஆரம்பித்தவங்கெல்லாம் நடு ரோட்டுக்கு வந்திருக்காங்க. சொந்த தொழில் நீங்கள் ஆரம்பிக்கவே கூடாதுங்க, கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வேலையை மாற்றலாம்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. சார் நாங்கள் இருக்கிற வழியை விட்டுட்டு வேலையில் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, எங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நிறைய டார்ச்சர் கொடுக்குறாங்க, ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது, வேலை சுமை அதிகமாக இருக்குது, நாங்கள் வேலை செய்கிறதுக்கும் நாங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க, ஆனால் வேலைக்கு வந்து பார்த்து வேலை அதிகமாக வாங்குறாங்க, நிறைய டிப்ரெஷன் இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. வேலையை விட்டு மாற்றிடாதீங்க, வேலையை விட்டு வேறு வேலைக்கு போயிடாதீங்க. வேலையை மாற்றவே கூடாதுங்க, இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போனீங்கன்னா இருக்கிற இடத்த விட இன்னொரு போகிற இடம் வந்து இன்னும் அதிகமாக பிரச்சனையாக இருக்கும்.
அதனால் கவனமாக இருக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு வருதோ அதை மனசார நீங்கள் ஏற்றுக்கணும். ஜென்மசனி அதுதான் பண்ணும். பிரச்சனை வருதா, நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குறாரா, நம்ம பாட்டுக்கு தெய்வ வழிபாடு பண்ணுறோம், தியானம் யோகா அதெல்லாம் பண்ணுறோம், நல்லா தானம் தர்மம் பண்ணுறோம், முடியாதவங்களுக்கு உடல் ஊனமுற்றவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணுறோம். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வர்றீங்க, சொந்த தொழில் பண்ணுறீங்க வர்றீங்க, வீட்டுக்கு வர்றீங்க, அமைதியாக இருங்க. இப்படியே உங்கள் வாழ்க்கை கொஞ்ச நாள் போகும். இதெல்லாம் கடந்து போகும் உங்கள் வாழ்க்கை. சரிங்களா? இப்படியே இருந்துடாது. ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன ராசிக்கு ஜென்மசனி வரும், மேஷ ராசிக்கு, ரிஷப ராசிக்கு, அப்படியே சனி பகவான் ஒரு ரவுண்டு வருவார். அப்படி எல்லா ராசிக்கும் வரும். சரிங்களா? எல்லா ராசியும் மனுஷனாக பிறந்தாலே பிரச்சனை தான். எல்லா ராசிக்கும் 7.5 சனி வரதான் செய்யும், அஷ்டம சனி வரதான் செய்யும், ஜென்ம சனி வரதான் செய்யும், பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். மனுஷனாலே பிரச்சனை இருக்க தாங்க செய்யுது. அதனால் இதெல்லாம் தாண்டி சமாளித்து தான் நீங்கள் வரணும். ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் வந்து பாருங்கள், அந்த குரு பயிற்சி நடக்கிறது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துக்கு வரனால ஒரு சில பேருக்குலாம் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், ஒரு 2 வீலர் 4 வீலர் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சுகஸ்தானத்தில் குரு வர்றார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால 2023 கம்பேர் பண்ணும்போது இந்த 2024 ஓரளவு கொஞ்சம் சுமாரான ஒரு வருஷமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால் மனசு விட்டுறாதீங்க. சரிங்களா? ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருந்து 8ஆம் இடத்துல கேது இருக்கிறனாலே உங்களுக்கு பணப்பிரச்சனை போயிட்டுருக்கு. உங்களுக்கு பணப்பிரச்சனையாக தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. கடன் வாங்கிட்டு இருக்கீங்க, அசிங்கமானப்பட்டிருக்கீங்க, கடன் கொடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க கும்பராசினியர்கள். சரிங்களா? இந்த வருஷம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வருடமாக இருக்கும். மனதைரியத்தை கொண்டு வாங்க. ஏன்னா குழப்பத்தில் இருக்கீங்க. ஏன்னா ஜென்ம ராசியில் சனி இருக்கிறதுனால குழப்பத்தை கொடுப்பார். ஏன்னா சனி பகவான் வந்து மெதுவான கிரகம், மெதுவாக நகரக்கூடிய கிரகம், மந்தமான கிரகம், குழப்பத்துக்கு உண்டான கிரகமே சனி பகவான் தான். அதனால் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் வரும். கரெக்டான நண்பர்கிட்ட பழகுங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் புதிய அறிமுகங்களெல்லாம் கிடைக்கும். நல்லவங்க உங்களை விட்டு போயிருப்பாங்க. இப்போ கெட்ட அறிமுகங்களெல்லாம் உங்களை தேடி வரும். கவனமாக இருக்கணும். சரிங்களா? யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா நீங்களே குழம்பி ஸ்தம்பிச்சு நின்றுருப்பீங்க. அதனால் இந்த காலகட்டங்கள் கவனமாக இருக்கணும் கும்பராசினியர்கள். ஏன்னா ஜென்மசனி காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். சொந்த தொழில் ஆகாது, வேலையை மாற்றக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. நான் மாமா மச்சான் அண்ணன் தம்பி கூட சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுறேன், கூட நல்லா ஒத்து வர்றாங்க சார், நல்லா செட் ஆகிறாங்க, எங்களுக்கு நல்லா சரி வர்ற மாதிரி தெரியுது, ஒத்து வர்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறவங்கலாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். சரிங்களா? அதனால் இந்த காலகட்டங்கள் கவனமாக இருக்கணும். சரிங்களா? வேலையெல்லாம் மாற்றிடாதீங்க. இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி நடந்தால் தப்பிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஜென்மசனி போயிட்டுருக்கு. நீங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பீங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா சதயத்தில் இருப்பீங்க, புரட்டாதியில் இருப்பீங்க. உங்கள் லக்னத்துக்கு என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, அந்த லக்னத்துக்கு உங்களுக்கு யோகமான தசாபுத்தியா, அந்த லக்னத்துக்கு அவயோக கிரகங்களோட தசாபுத்தியா, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஜாதகத்தில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? நவகிரகங்களில் அந்த தசாநாதனும் புத்திநாதனும் அது என்ன கிரகங்களாக வர்றாங்க, உங்களுக்கு என்ன வயசில் இருக்கீங்க, ரொம்ப முக்கியம். வயதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் நடக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன வயசில் இருக்கீங்க, 30 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, இல்லை 45 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, இல்லை நடுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35லேருந்து 40க்குள்ளே இருக்கீங்களா, என்ன ஏஜில் இருக்கீங்க, அதேமாதிரி என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ உங்களோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, அடுத்து உங்கள் லைஃப் மாறுமா மாறாதா, இது மாதிரி அனைத்து விதமான விஷயங்களுக்கும் நவகிரகங்களில் அந்த தசாநாதனும் புத்திநாதனும் தான் பதில் சொல்லுவாங்க. அவங்க அந்த ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் தாங்க முக்கியம். ஒரு மனுஷங்க வந்து பார்த்திங்கன்னா விதி கர்மா, என்ன கர்மாவில் பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாலேயே கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, லக்னம்ங்கிறது விதி, ராசிங்கிறது மதி, அது விதி மதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் எங்கே இருக்கார், உங்கள் லக்ன அதிபதி என்ன கிரகங்கள், அந்த ஜாதகத்தில் என்ன அமைப்பில் கிரகங்கள் இருக்காங்க, இது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். கும்பராசி நேயர்களோட வாழ்க்கை இனி எப்படி இருக்கும், எப்படி போகும், லைஃப் நீங்கள் எப்படி கொண்டு போகணும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த மாதிரி அனைத்து விதமான விஷயங்களுக்கும் நவகிரகங்கள் அந்த தசாநாதனும் புத்திநாதனும் தான் பதில் சொல்லுவாங்க. சுற்றி நடந்துட்டு இருக்க சம்பவங்கள் எல்லாமே இந்த கிரகங்கள் மூலமாக தான் உங்களுக்கு நடக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. உங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா, உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.